அது ஜாதகம் என்பது பிறவி டைமை வச்சு எடுத்துப்பாங்க. அதில் அவங்க திசா புத்தியை பார்த்து கட்டத்தை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் நாடி ஜோதிடங்கிறது கைவிரல் ரேகை வச்சு அவருடைய விதியை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடி, நாங்களால் சொல்லப்படுறது இல்லை. அது ஓலை என்ன சொல்லுதோ அது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய வேலை. நாங்கள் ஒன்றும் அறிவாளியோ பெரிய சித்தரோ கிடையாது. மனித குலத்தில் நாங்களும் ஒரு ஆள் தான். ஓலையை படிக்க தெரியுது, படித்து சொல்கிற ஆள் தான். அந்த படித்த தமிழ் அர்த்தங்கள், அது பழைய தமிழ் ஆதி தமிழ்கள் இருக்கும். அது அந்த ஆதி தமிழில் ஒன்று இந்த காலகட்ட தமிழில் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இப்போ இருக்கிற நவீன காலத்தில் பேசக்கூடிய தமிழை இப்போ பேசுகிறோம். பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம எந்த மொழியை பாருங்கள், மதுரை மொழியெல்லாம் நீங்கள் பார்த்து பாருங்கள், அவங்க வேறு மாதிரி இருக்கும் அந்த லாங்குவேஜெலாம். இப்போ இருக்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க, அதுவும் தமிழ் வார்த்தை தான். ஆனால் இந்த தமிழ் ஆதி தமிழ்களை இப்போ இருக்கக்கூடிய தமிழ்களை இப்போ இருக்க அது இடம் பெறும். இப்போ திருவள்ளுவர் எழுதியிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம ஒரு தமிழ் சொல்கிறோம் இல்லையா? அறநாறு புறநாறுல சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு தமிழ் இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி சித்தர்கள் எழுதின இந்த 4 வரி பாடல்களில் அவங்க எழுதின எழுத்துக்களில் வரக்கூடிய பாடல் வழியில் வருது, விரிவாக எடுத்து சொல்கிறது தான் இந்த வேலையாக இருக்குது. இது பெரிய அறிவு சார்ந்த நிலையே கிடையாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.